வணக்கம். நம்ம சக்ஸஸ் லைஃப் சேனலில் இன்றைக்கி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட கண்டினியூஷனை பார்ப்போம். நாம் இதுக்கு முந்தின வீடியோவில் பில்ஸ் ரிசீவ்ட், தென் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வித் பேங்க், தென் என்டாசிங், பில்ஸ் டிஸ்ஆன இதுக்கான ஜேர்னலிட்டிஸை பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது ரினிவல் ஆஃப் எ பில். அதாவது அக்செப்டாக குறிப்பிட்ட டியூ டேட்டில் அவரால் பில்லுக்கான பணம் செலுத்த முடியாத நிலை இருந்தால் அவர் அந்த டியூ டேட் முடிகிறதுக்கு முன்னாடியே ட்ராயர் கிட்ட தன்னோட நிலைமையை சொல்லி பழைய பில்லை கேன்சல் பண்ணி ஒரு புது பில்லை புதுசாக ஒரு டியூ டேட் போட்டு எழுத சொல்லி கேட்பார். அதுக்கு ட்ராயர் ஒத்துக்கிட்டார்னா அவரும் பழைய பில்லை கேன்சல் பண்ணிவிட்டு புது பில் எழுதி அக்செப்டரோட அக்செப்டன்ஸை வாங்கி வச்சுக்குவார். இங்கே அக்செப்டாக தான் கொடுக்க வேண்டிய பணத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கொடுக்க முடியாமல் மேலும் கால நீட்டிப்பு கேட்குறார். அதாவது டியூ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்குறார் நியூ பில்லில். ஸோ அந்த கால நீட்டிப்புங்கிறது 2 மாதமோ இல்லை 3 மாதமோ, அது இவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒப்புதல் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த கால நீட்டிப்புக்காக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வட்டியாக ட்ராயர் வசூல் பண்ணுவார். அந்த வட்டியை ட்ராயர் கேஷாக தனியாக வாங்கிக்குவார், இல்லைன்னா புது பில்லோடு சேர்த்து புது பில்லில் அதை சேர்த்து ட்ரா பண்ணுவார். ஸோ இதுக்கான என்ட்ரிஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரினிவல் ஆஃப் எ பில். ட்ராயர் வினோத் அக்செப்டர் ரமேஷ். Ramesh accepted a bill for 10,000 but he was unable to meet the same on due date. He requested Drayer Vinod to cancel the original bill and to draw a new bill for 3 months, which is agreed by Vinod. Interest amount rupees 2,000. அதாவது ரமேஷ் ஏற்கனவே 10,000க்கான ஒரு பில்லை அக்செப்ட் பண்ணியிருக்கார். வினோத் எழுதின ஒரு பில்லை அவரால் அந்த டியூ டேட்டுக்குள்ளே பணம் கொடுக்க முடியாதனால அவர் புது பில் எழுத சொல்லி பழைய பில்லை கேன்சல் பண்ணிவிட்டு புது பில் எழுத சொல்லி வினோத் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறார். அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 200 சார்ஜ் பண்ணுறார். அதை கொடுக்கறதா ஸோ ரமேஷை ஒத்துக்கிட்டார். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரியாக ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் எப்படி போடுறதுன்ற நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இஃப் த இன்ட்ரெஸ்ட் பெய்ட் இன் கேஷ். இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. நாம் எப்போவுமே ஒரு பில்லை ரெனியூ பண்ணும்போது முதல்ல பழைய பில்லை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை போட்டதுக்கப்புறம் தான் மற்ற டிரான்சாக்ஷனுக்கான என்ட்ரிஸை போடணும். இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த பழைய பில்லை கேன்சல் பண்ணுறதுக்கான என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம இப்போ ட்ராயரோட புக்ஸில் பார்ப்போம். வினோத் தான் ஃபஸ்ட்டு எழுதின ஓல்டு பில்லை கேன்சல் பண்ணுறார். ஸோ ரமேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறார் 10,000க்கு. 2 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அதை கிரெடிட்டில் எழுதுறார். 10,000 நாங்கள் கிரெடிட் காலத்தில் எழுதுறார். பீயிங் ஓல்டு பில் கேன்சல் அப்படின்னு நரேஷன் எழுதுறார். இது ஓல்டு பில் கேன்சலேஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி. தென் நாம் சார்ஜ் பண்ணுற, அதாவது ட்ராயர் சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரியை கண்டிப்பாக எழுதணும். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கேஷாக வாங்குறாரா இல்லை புது பில்லோடு சேர்த்து ஆட் பண்ணுறாரான்றதை அதுக்கான என்ட்ரி எழுதணும். இப்போது நம்ம முதல்ல இன்ட்ரெஸ்ட்கான என்ட்ரியை பார்ப்போம். இங்கே பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 200 rupees. ஸோ ரமேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுற 200 rupeesக்கு 2 இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 200 rupees கிரெடிட் காலத்தில் எழுத நரேஷனில் பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் த கிரெடிட் அலோட் பை நியூ பில் அப்படின்னு வினோத் ட்ராயர் தன்னுடைய புக்கில் எழுதுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இஃப் த இன்ட்ரெஸ்ட் பெய்ட் இன் கேஷ். அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேஷாக கொடுக்கும்போது என்ன என்ட்ரி போடணுங்கிறத இப்போ பார்ப்போம். ட்ராயரோட புக்கில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேஷாக வாங்குறது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணால் 200 rupeesக்கு 2 இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 200. பீயிங் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இன் கேஷ் ஃபார் த எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் த கிரெடிட் அப்படின்னு நரேஷன் எழுதுறா. இது ட்ராயரோட புக்கில் இந்த என்ட்ரிஸ். தென் நியூ பில்லை எழுதுறார். ஸோ அது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 10,000 போடுறாரு. 2 ரமேஷ் அக்கௌண்ட் 10,000. ஏன்னா 200 rupees அவர் தனியாக கேஷாக வாங்கிட்டார். அதனால் பழைய பில் அமௌண்ட்டுக்கே புது பில்லை ரெடி பண்ணுறார். ஸோ அதையும் ரமேஷ் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஸோ அதுக்கான என்ட்ரிஸ் இது. நரேஷனில் பீயிங் ஏ ரெனியூட் பை பில் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதுறார். இதனால பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடட் நியூ பில். இன்ட்ரெஸ்ட்டை தனியாக வாங்காமல் புது பில்லையே அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து பில் ரெடி பண்ணால் அதுக்கான என்ட்ரிஸை இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம், நாம் இப்போ இந்த சுச்சுவேஷனில் அதாவது நியூ பில்லு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து நம்ம நியூ பில் எழுதும்போது போடுற ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேன்சலேஷனுக்கான ஒரு என்ட்ரி போட்டு தென் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு ஜேர்னல் என்ட்ரியும் போட்டுட்டு நேராக த நியூ பில் அதில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி பழைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி போகிற என்ட்ரி நம்ம எழுதணும். தவறுதலாக இந்த கேஷை ரிசீவ் பண்ண அக்கௌண்ட்டை நம்ம எழுதிடக்கூடாது. ஏன்னா இங்கே இதை நம்ம தனியாக வாங்கலை, நியூ பில்லையே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான என்ட்ரிஸை நம்ம பார்ப்போம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா 10,000 + 200. ஸோ அதை டெபிட் காலத்தில் எழுதுகிறோம். 2 ரமேஷ் அக்கௌண்ட்
கிரெடிட்டில் 10,200 எழுதுகிறோம். நரேஷனில் பீயிங் renewed bill received for the amount due with the interest charges as a result of a cancellation of the old bill அப்படின்னு நரேஷன் எழுதுகிறோம். இதன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஜர்னல் என்ட்ரி. If the acceptor Ramesh make a partial payment of rupees 2,000 of the old bill by cash. ஸோ ரமேஷால் 10,000 அமௌண்ட் அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுக்க முடியல அவரால். ஸோ அதனால் அவர் 2,000 மட்டும் பே பண்ணுறார். மீதி இருக்கிற பேலன்ஸ் 8,000க்கு அவர் தனியாக ஒரு புது பில் ட்ரா பண்ண சொல்லி ட்ராயர் வினோத் கிட்ட கேட்குறார். அவர் அதுக்கு ஒத்துக்கிறார். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 200 சார்ஜ் பண்ணுறார். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் அவர் பே பண்ண வேண்டியது, அதாவது ரமேஷ் பே பண்ண வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட் மொத்தம் 8,200. ஸோ அதுக்கான நியூ பில்லை வினோத் ரெடி பண்ணுறார். ஸோ அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார் ரமேஷ். ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸை இப்போது வினோத்தோட புக்கில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் இப்போது ரமேஷ் 2,000 பே பண்ணுறார். அதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 2,000 டு ரமேஷ் அக்கௌண்ட் 2,000 கிரெடிட் காலத்தில் எழுதுகிறோம். நரேஷனில் பீயிங் பார்ஷியல் பேமெண்ட் ரிசீவ்ட் ஆன் த பில் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதுகிறோம். தென் மீதி இருக்கிற அந்த 10,000 பேலன்ஸ் 8,000 ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் 200 அதையும் சேர்த்து 8,200க்கு நியூ பில் எழுதுகிறாரு வினோத். அதை ரமேஷ் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கான என்ட்ரிஸ் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா 8,200 டு ரமேஷ் அக்கௌண்ட் 8,200 கிரெடிட் காலத்தில் எழுதுகிறோம். நரேஷனில் பீயிங் renewed bill received for the amount due as a result of the cancellation of the old bill அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதுகிறோம். நாம் ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளுக்கு அக்செப்டர் தன்னுடைய புக்ஸில் என்ன என்ட்ரி போடுறாருன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பில் கேன்சலேஷன் ஆனதுக்கான என்ட்ரி பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் ₹10,000 டு வினோத் அக்கௌண்ட் 10,000 கிரெடிட் காலத்தில் எழுதுகிறோம். பீயிங் கேன்சலேஷன் ஆஃப் தி ஓல்டு பில் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டர் ரமேஷ் தன்னுடைய புக்கில் பழைய ஓல்டு பில் கேன்சல் ஆனதுக்கான என்ட்ரியை எழுதுகிறார். தென் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஸோ அதுக்கான என்ட்ரியை எழுதுகிறார். இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா 200 டு வினோத் அக்கௌண்ட் ₹200 பீயிங் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் டு வினோத் ஃபார் தி எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் தி கிரெடிட் அலோட் பை ஹிம் அப்படின்னு நரேஷன் தான். இது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 200 அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதான என்ட்ரி. இது நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 200 கேஷாக பே பண்ணிடுறார். ஸோ அதுக்கான என்ட்ரி இது அக்செப்டருடைய புக்ஸில் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா 200 டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் 200 எழுதுகிறோம். நரேஷனில் பீயிங் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் இன் கேஷ் ஃபார் தி எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் தி கிரெடிட் அப்படின்னு எழுதிட்டார். தென் நியூ பில்லை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கான என்ட்ரி வினோத் அக்கௌண்ட் டேட்டா 10,000 டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் 10,000 பீயிங் நியூ பில் அக்செப்டட் as a result of the cancellation of the old bill அப்படின்னு நரேஷன் எழுதுகிறார். இது அக்செப்டர் தன்னுடைய புக்கில் எழுதுகிறார். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ப்ளஸ் அந்த ஓல்டு பில்லுக்கான அமௌண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பில்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் அதுக்கான என்ட்ரி. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல கேன்சலேஷனுக்கான ஒரு என்ட்ரி போட்டணும், ஜேர்னல் என்ட்ரி. தென் இன்ட்ரெஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி போடணும். தென் அதுக்கப்புறம் இந்த என்ட்ரியை போடணும், நியூ பில் வித் இன்ட்ரெஸ்ட். வினோத் அக்கௌண்ட் டேட்டா ₹10,200 to bills payable account 10,200 being new bill accepted as a result of the cancellation of the old bill including interest amount. இப்போ ரமேஷ் பார்ஷியல் அமௌண்ட் 2,000 பே பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு புது பில் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அதுக்கான என்ட்ரிஸை அக்செப்டர் ரமேஷோட புக்கில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவர் கேஷ் 2,000 பே பண்ணுற வினோத்துக்கு அதுக்கான என்ட்ரிஸ் பார்ப்போம். வினோத் அக்கௌண்ட் டேட்டா 2,000 டு கேஷ் அக்கௌண்ட் 2,000 நரேஷனில் பீயிங் பார்ஷியல் பேமெண்ட் மேட் ஆன் தி பில். த நியூ பில் 8,200க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறார். அதுக்கான என்ட்ரிஸ் வினோத் அக்கௌண்ட் டேட்டா 8,200 டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் 8,200 பீயிங் நியூ அக்செப்டன்ஸ் கிவன் ஃபார் தி அமௌண்ட் டியூ as a result of the cancellation of the old bill அப்படின்னு நரேஷன் எழுதுகிறாரு. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிட்டேரிங் எ பில் அண்டர் ரிபேட். அதாவது அக்செப்டர் பில்லில் சொன்ன டியூ டேட்டுக்கு முன்னாடியே பணத்தை ட்ராயருக்கு செட்டில் பண்ணால் அதை ரிட்டேரிங் பில்னு சொல்லுவோம். அவர் அப்படி முன்கூட்டியே பணம் செட்டில் பண்ணால் ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குங்கிற நேரத்தில் இப்படி செய்வார். நாம் அதை டிஸ்கவுண்ட் இல்லைனா ரீபேட்னு சொல்லுவோம். அதுக்கான என்ட்ரிஸை இப்போ பார்ப்போம். இப்போ நாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராயர் மேத்தா அக்செப்டட் டேவிட். On 1st January 2020, David accepted a bill for 4 months for the amount 5,000. On 4th February 2020, David retains his acceptance under a rebate of 15% per annum. Journalize the above in the books of the Mehta and David. அதாவது 1st January 2020 அன்னைக்கு டேவிட் 5,000க்கான ஒரு பில்லை அக்செப்ட் பண்ணுறார். ஸோ ட்ரா யாருன்னு பார்த்தீங்கன்னா மேத்தா ட்ரா பண்ண 5,000க்கான பில்லை டேவிட் அக்செப்ட் பண்ணிக்கிறார் 4 months டியூ டேட்டில். ஆன் 4th February 2020, அதாவது
1st ஜனவரிலேருந்து 1 மந்த் கழித்து ப்ளஸ் 3 days கேஸ் பீரியட். அந்த டைமில் டேவிட் பில்லை 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா இருந்தால் நான் இதை முன்கூட்டியே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டு பே பண்ணிடுறார். அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நாம் அந்த ரீபேட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பில்லோட அமௌண்ட் 5000 rupees. ஸோ டியூ டேட் பார்த்தீங்கன்னா இங்கே அவர் 4 months கேட்குறாரு. ஸோ அவர் பிப்ரவரி மாதமே 1 month கழித்து அந்த பில்லை செட்டில் பண்ணுறார். ஸோ அப்போது மீதி பேலன்ஸ் இருக்கிற டியூ டேட்டில் பேலன்ஸ் இருக்கிற டேஸ் பார்த்தீங்கன்னா 3 months நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போது அந்த 3 monthsக்கு 15% per annum கணக்கில் நம்ம ரீபேட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 5000 இன்ட்டு பேலன்ஸ் இருக்குது 3 months 3 divided by 12 இன்ட்டு 15% divided by 100 அது போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 187.50 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நம்ம அக்செப்டருக்கு கொடுக்க வேண்டிய ரீபேட் அமௌண்ட். ஸோ இதை 5000லேருந்து லெஸ் பண்ணோன்னா 4812.50 இது நமக்கு ட்ராயருக்கு வர வேண்டிய கேஷ் அமௌண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண போகிறோம். நாம் இதில் முதல்ல அக்செப்டருடைய புக்கில் என்ட்ரிஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் பில் அக்செப்ட் பண்ணும்போது போடுற என்ட்ரி மேத்தா அக்கௌண்ட், அதாவது ட்ராயரோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறாரு 5000 rupeesக்கு. டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் 5000 கிரெடிட்டில் எழுதுறாரு. பீயிங் அக்செப்டன்ஸ் கிவன் பேயபிள் 4 months ஆஃப்டர் டேட். இது அக்செப்டர் தன்னுடைய புக்கில் பில்ஸை அக்செப்ட் பண்ணும்போது போடுற என்ட்ரி. தென் அதுக்கப்புறம் அவர் பில்லை ரிட்டையர் பண்ணும்போது போடுற என்ட்ரி பார்த்தீங்கன்னா February 4th அன்றைக்கி பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் 5000 டு கேஷ் அக்கௌண்ட் 4812.50 டு ரிபேட் அக்கௌண்ட், அதாவது டிஸ்கவுண்ட் அது 187.50. ஸோ ரெண்டும் இங்கே டேலி ஆகிடுச்சு. 5000 டேலி ஆகிடுச்சு. இங்கே பீயிங் பில் ரிட்டையர்ட் அண்ட் ரிபேட் அலோட் பை மேத்தா 15% ஃபார் 3 months அப்படின்னு நரேஷன் எழுதுறாரு. இது அக்செப்டருடைய புக்கில். தென் ட்ராயரோட புக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். பில் ரிசீவ் பண்ணும்போது அவர் போடுற என்ட்ரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட் ஆஃப் 5000 டு டேவிட் அக்கௌண்ட் 5000 rupees கிரெடிட்டில் எழுதுறாரு. பீயிங் ஏ பில் அக்செப்டட் பை டேவிட் ஃபார் 4 months அப்படின்னு நரேஷன் எழுதுறாரு. தென் அவர்கிட்ட இருந்து பில்லு நம்ம ரிட்டையர் பண்ணி கேஷ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட் ஆர் 4812 and rebate account 187.50 to bills receivable account 5000 அப்படின்னு கிரெடிட்டில் போடுறாரு. நரேஷனில் பீயிங் பில் ரிட்டையர்ட் அண்டர் 15% per annum rebate அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ராயர் தன்னோட புக்ஸில் என்ட்ரிஸ் எழுதுறாரு. இதன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்செப்டர் இன்சால்வெண்ட். ஒருவேளை அக்செப்டர் இன்சால்வெண்ட் ஆகிட்டார்னா, அதாவது திவால் ஆகிட்டார்னா, ஸோ அந்த டைமில் நாம் எப்படி என்ட்ரிஸ் போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், Anand sold goods to Balu on credit for the value of rupees 40,000 and Balu accepted a bill for the purchased amount, but before maturity Balu became bankruptனா அதான் insolvent, திவால் ஆகிறார், and ultimately paid to his creditors 80 paise in the rupee. Past journal entries in the books of Anand. அதாவது அக்செப்டர் பாலு இன்சால்வெண்ட் ஆகிறார், திவால் ஆகிறார். அவரால் அந்த ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ண முடியல. ஸோ ₹1க்கு 80 பைசா அப்படிங்கிற ரேஷியோவில் அவர் அமௌண்ட்டை திருப்பி தரார். ஸோ அது மாதிரி டைமில் நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40,000. 40,000ல் ₹1க்கு 80 பைசை அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா ஸோ 32,000 வருது. மீதி 20 பைசை, ₹1 மீதி பேலன்ஸ் 20 பைசை. ஸோ அது கால்குலேட் பண்ணால் 8,000 rupees வருது. ஸோ நமக்கு இப்போது 80 பைசன்ற ரேஷியோவில் கால்குலேட் பண்ணால் நமக்கு 32,000 தான் வரும். அதாவது ட்ராயர் ஆனந்துக்கு 32,000 rupees தான் கேஷாக கிடைக்கும். மீதி அவர் வராக்கடன், அதாவது பேட் டெட்ஸ் அந்த கணக்கில் தான் அவர் என்ட்ரி போட்டாகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்டர் இன்சால்வெண்ட் இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸை ட்ராயரோட புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குட்ஸ் சேல் பண்ணுறாரு. சேல் பண்ணுற டைமில் பாலு அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறாரு. 40,000க்கு டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் எழுதுறாரு. 40,000 பீயிங் குட்ஸ் சோல்ட் டு பாலு ஆன் கிரெடிட் நரேஷன் எழுதுறாரு. தென் 40,000க்கு ஒரு பில் இவர் ட்ரா பண்ணுறாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு பாலு. ஸோ அந்த டைமில் போடுற என்ட்ரிஸ் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட் ஆர் 40,000 டு பாலு அக்செப்டர் அக்கௌண்ட் 40,000 கிரெடிட்டில் எழுதுறாரு. பீயிங் பில் அக்செப்டட் பை பாலு அப்படின்னு நரேஷன் எழுதுறாரு. தென் பாலு பிகம் இன்சால்வெண்ட், அதாவது அவர் திவால் ஆகிறார். அவரால் அந்த பேமெண்ட் பண்ண முடியல. ஸோ பில் டிஸானர் ஆகுது. ஸோ டிஸானர் ஆகிறதுக்கான ஒரு என்ட்ரி, பில் டிஸானர் ஆக என்ட்ரி பாலு அக்கௌண்ட் அக்செப்டர் அக்கௌண்ட் டேட் ஆர் 40,000
2 bills receivable account 40,000 கிரெடிட்டில் எழுதுகிறோம். நரேஷனில் பாலுஸ் அக்செப்டன்ட் டிஸானர் டியூ டு ஹிஸ் இன்சால்வெண்ட். அவர் இன்சால்வ் ஆகிட்டார். அதனால் வந்து நம்ம இங்கே டிஸானர் ஆனதுக்கான ஒரு என்ட்ரியை போடுறோம். இது நம்ம கம்பல்சரி போட்டாகணும். ஸோ அப்போ தான் வந்து இங்கே அக்கௌண்ட்ஸ் வந்து டேலி ஆகும். ஸோ இங்கே பில்ஸ் ரிசீவபிள், இங்கே இருக்கிற பில்ஸையும் டேலி ஆகும். ஸோ அதுக்காக நம்ம இந்த என்ட்ரி போட்டே ஆகணும். நாம் டைரெக்டாக இப்போது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நம்ம கேஷ் வருது, நம்ம தான் இங்கே பில்ஸ் ரிசீவ் பண்ணும்போது ஒரு என்ட்ரி போடுறோம். தென் கேஷ் வரும்போது ஒரு என்ட்ரி போட்டுட்டு இதை டேலி பண்ணலாம்னு சொன்னால் கண்டிப்பாக டேலி ஆகாது. ஏன்னா இந்த பில்ஸ் ரிசீவபிளும் டேலி ஆகும். ஸோ டிஸானருக்கான என்ட்ரி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். சுருக்கமாக சொன்னால் நம்ம பிஸ்னஸ் நடக்கலை, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம என்ட்ரிஸ் போட்டே ஆகணும். ஏன்னா முதல்ல வந்து நமக்கு அவர் இன்சால்வ் ஆன நியூஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அவருடைய சொத்தெல்லாம் கேல்குலேட் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்துட்டு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடனாளிகளுக்கும் நம்ம எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்ஷியல் அமௌண்ட் கிடைக்கலாம், சிலருக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு சில சுச்சுவேஷனில் பார்ஷியல் அமௌண்ட் கிடைக்கும், சில நேரத்தில் முழு அமௌண்ட்டுமே கிடைக்கும், சில நேரத்தில் எதுவுமே கிடைக்காமல் போகும். ஸோ அதனால் முதல்ல நம்ம டிஸானருக்கான என்ட்ரியை முதல்ல போட்டோம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்டேருந்து என்ன அமௌண்ட் வருதோ அதுக்கு தனியாக ஒரு என்ட்ரி போடணும். அதுபடி பார்த்திங்கன்னா இப்போது அவர் 1 ரூபாய்க்கு 80 பைசா என்ற விதத்தில் அவர் நமக்கு அதாவது அக்செப்டருக்கு ஆனந்த் டிராயருக்கு அவர் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறார் பாலு. ஸோ இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 32,000 80 பைசான்னு போட்டோன்னா நமக்கு 32,000 அவருக்கு ஆனந்துக்கு கிடைக்குது. மீதி இருக்கிறது 8,000 ருபீஸ். அதை நம்ம கடன் பேட் டெட்ஸில் எழுதுகிறோம். அது அவ்வளோதான், அது பணம் எப்பவுமே வரப்போகிறதில்ல. ஸோ 8,000 நாங்கள் எழுதிட்டோம். டு பாலு அக்கௌண்ட் 40,000. ஸோ இங்கே அமௌண்ட் டேலி ஆகிடுச்சு. நரேஷனில் பீயிங் 80 பைசா இன் யூ ரூபி ரிசீவ்ட் அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் டியூ ரிட்டர்ன் ஆஃப் எஸ் பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேஷனில் எழுதுகிறோம். நாம் இதோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.